ஆண்டவருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் அருமையான குவைத் தமிழ் பென்டெகாஸ்டல் சர்ச் KTPCயோடு கூட இணைந்து ஆண்டவரை துதிப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உங்களோடு கூட இருந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றி. அருமையான அண்ணனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலே தொடர்ச்சியாக பஹ்ரைன் தேசத்திலே ஊழியங்களை முடித்து இங்கு வரவும், இங்கு உள்ள சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் பலன் கொடுத்தார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தேவனை நாம் சந்திக்க வருகிறோமோ ஆண்டவர் நம்மோடு கூட நிச்சயமாய் இடைபடுகிறார். அல்லேலூயா. தேவன் அதனாலதான் ஆண்டவர் பொதுவா ஒரு பெரிய ஒரு கூட்டங்கள் என்று நாம் சொல்லும் பொழுது அதுல நிறைய பேர் வந்தால்தான் பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் எல்லாம் வருவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை பேர் வேணும்னு கேட்டாரு? 2 அல்லது 3 பேர். 2 பேரை மட்டும் வச்சு ஆராதனை நடத்தினா எத்தனை பாஸ்டர் வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க, யோசிப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? 2 பேரு, ஒருவேளை முடிஞ்சதுன்னா 3வது ஆளும் சேர்ந்துக்கிடட்டும், இவ்வளவு இருந்தா போதும், அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் அவரை ஆராதிக்கிறார்கள். பரலோகத்துல அவரையே நோக்கி முழு கூட்டமும் காத்திருக்கிறது. அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆனால் 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினால நம்ம பூமியில ஏதாவது ஒரு இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் எப்ப வேணாலும் நாம கூடி ஜெபிக்கும் பொழுது அங்க இருக்கிறதை காட்டிலும் நம்மத்தில இருப்பதை விரும்புகிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பார்க்கறது தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. நாம சில நேரம் யோசிக்கிறோம், வேலையெல்லாம் முடிச்சிட்டு இவ்வளோ டயர்ட்ல நம்ம ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். இங்க 2 பேர் வரும்போதே யாரும் வந்தாச்சு? ஆண்டவர் வந்தாச்சு. அவர் காத்து கொண்டிருக்கிறார். தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவர். மற்ற எல்லா மதங்களுக்கும் ஆண்டவரை தேடுகிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும், கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், தேவனை ஜீவ மார்க்கம், அது பரலோகம் செல்லுகிற ஜீவ வழி. நான் ஆண்டவரை அறியாத இந்து குடும்பத்திலிருந்து வளர்ந்தவன். ஆகவே இயேசுவை அறிந்த பிறகு கல்லூரி நாட்கள்ல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதனால தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவரை மற்ற எல்லா மதங்கள்லையும் நீங்க தெய்வத்தை தேடி போகணும். ஆனா இங்க ஒரே ஒரு இடம் இதுதான், அவர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. அவர் நம்மை தேடி வருவதற்கு நம்ம என்ன குவைத்து கிங்கா இல்ல. அவர் நம்மை தேடி வருவதற்கு நாம மிகப்பெரிய பிசினஸ் மேனா இல்ல. பிரதர், விசாவே நாளைக்கு வந்தாதான் உண்டு, அப்படிதான் நம்ம நிலைமை போயிட்டு இருக்கும். ஆனா யாரை தேடி வருகிறார்? நம்மை தேடி வருகிறார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசித்து அடிப்படையில் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கனி கொடுக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் ஏன் நம்மை இந்த இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? தேவ நோக்கம் என் வாழ்விலே என்ன? நிறைய நேரம் நாம புரிந்து கொள்வதற்கு தடுமாறுகிற ஒரு கேள்வி அது. ஏன் ஆண்டவர் என்னை இந்த குடும்பத்திலே வைத்தார்? என்னை ஏன் ஆண்டவர் இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார்? என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் ஆண்டவர் இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்தார்? அல்லது என்னுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு உயர்வை கொடுத்தார்? இரண்டையும் ஆண்டவர் தந்திருக்க முடியும். இந்த நாளிலே என் வாழ்க்கையிலே ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் என்கிற அந்த கேள்விக்கு ஆண்டவர் தருகிற ஒரே ஒரு வழி, நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க.
அப்ப நீங்க கேட்பீங்க, கர்த்தர் கூட இருந்தா இவ்வளவு கடினமான பாதை வருமா? பரலோகம் போற பாதை எப்படிப்பட்ட பாதையா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இடுக்கமா இருக்குமா பிரதர்? அது பை எக்ஸ்பிரஸ் வே மாதிரி இருக்காது. 6-7 வண்டி ஒரே மாதிரி போற மாதிரி இருக்காது. நம்ம அபாசியா ரோடு மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் சைடு விடுறதுக்கும் இடம் இருக்காது. அப்படி இறுக்கமான வழிகள் வழியாதான் கர்த்தர் நம்மளை கொண்டு போறாரு. ஏன்னா எங்க கொண்டு போக விரும்புறாரு? பரலோகம். பரலோகத்தை விட்டுட்டு இன்னொரு இடம் இருக்குது, அங்க போற வழி எப்படி இருக்கும்? அது ரொம்ப விசாலமா இருக்கும். பிரதர் இந்த ரூட்ல வாங்க, அங்க ரொம்ப கன்ஜெஷன், போய் சேர முடியாது, இடுக்கமா இருக்கும். இப்ப நீங்க வண்டியில போறீங்க, 2 ரூட் இருக்கு. ஒரு ரூட்ல போனா ரொம்ப இடுக்கமான ரூட்டு, ஒன்னு விசாலமான ரூட்டு. எந்த ரூட்ல போவீங்க? இது என்ன பிரதர் கேட்கணுமா? உடனே டைவர்ஷனை போட்டு மேப்பை போட்டு நம்ம அங்கதான் போவோம். ஆனா ஆண்டவர் நம்மளை எங்க கூட்டிட்டு போறாரு? இடுக்கமானனா ஆரம்ப நாட்கள் அப்படியே கொண்டு போவாரு. பிறகு அவரே சொல்லுகிறார், அந்த இடுக்கத்தின் மத்தியில நான் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து விடுவேன். அல்லேலூயா. ஒரு பெரிய இளைப்பாறுதலை ஆண்டவர் தருகிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. தாவீது தன்னுடைய இறப்பிற்கு முன்னால சாலமோனை பார்த்து சொன்னது, 4 திசைகளிலும் இளைப்பாறுதலை தந்தவர். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 நாளாகமம், ரொம்ப அருமையான ஒரு வசனம். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனம். First Chronicles 22:18. அங்க இருக்கக்கூடிய எல்லா பிரபுக்களையும் கூப்பிட்டு சொல்றாரு. தாவீது தன்னோடு கூட இருந்த எல்லா மந்திரிகளை, தாவீது தன்னோடு கூட இருந்த பெரிய பெரிய மந்திரிமார்களை, பிரபுக்களை அழைத்து, அவனுக்கு வயது கிட்டத்தட்ட கிழவனும் பூரண வயதுள்ள கூடிய அப்படிப்பட்ட ஒரு வயசு வந்துருச்சு. 23வது அதிகாரம் 1வது வசனம் அப்படித்தான் சொல்லுது. வயசான நாட்களில. ஆனா அதுல என்ன வசனத்தை சொல்றாரு? 18-22 வசனத்தை வாசி. 4 திசைகளிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? அல்லேலூயா. உலகத்துல மொத்தம் எத்தனை திசை தான் இருக்கு? கண்டிப்பா தானா? கோயத்துல 4 தான் இருக்கா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, 4 திசையிலையும் இளைப்பாறுதல். அது கிடைக்காது மற்ற இடத்துல. சில பேருக்கு வேலை நல்லா இருக்கும், வீட்டுல ஒரே புடுங்கலா இருக்கும். என்ன இருக்கும்? அப்படித்தான் சொல்லுவாங்க, பிரதர் வீட்டுக்கு போக முடியல, ஒரே பிரச்சனை. சரி, இங்க எல்லாமே நல்லா இருக்குது, ஊர்ல இருந்து பிரச்சனை. சில பேருக்கு வீடு நல்லா இருக்கு, ஊரு நல்லா இருக்கு, வேலை ஸ்தலத்துக்கு போனா ஒரே கோலியாத்தா தான் இருக்கிறாங்க, என்ன பண்றதுனே தெரியல. சில பேருக்கு வேலையும் நல்லா இருக்கு, வீடும் நல்லா இருக்கு, ஊரும் நல்லா இருக்கு, ஆனா உடல் சுகம், மற்ற காரியங்கள்ல போராட்டம். ஏதாவது ஒரு திசையில என்னை இளைப்பாறுதலை கெடுத்து போட பண்ணுகிற ஏதாவது ஒரு காரியம் சத்துரு முயற்சி செய்கிறான். ஆனா தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனால நம்முடைய முழு தேசத்திற்கும் 4 திசைகளிலும் இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? அதை ஞாபகப்படுத்தி காமிக்கிறான். எவ்வளவு போராட்டம் வந்தது. இருக்கிறதுலயே மிக அதிகமா யுத்தம் பண்ணின ராஜா யாரு? தாவீது. மிக அதிகமா ரத்தத்தை சிந்தி போராடினது யாரு? தாவீது. ஆனா அவன் என்ன சொல்றான்? 4 பக்கம் எப்படி இருந்ததா? இளைப்பாறுதல். இன்னைக்கு எருசலேம்ல அயன் டோம் அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு பேரே என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த மேல வரக்கூடிய ராக்கெட்டுகள் வந்தா அதை தூரத்துல இருந்து பார்க்கிறதுக்கு அயன் டோம் இருந்தாலும், அதுக்கு அடுத்து இன்னொன்னு இருக்குது, 2வது கட்ட பாதுகாப்பு. அதுதான் 200 இருந்து 300 கிலோமீட்டர் தூரத்துல கண்டுபிடிக்குமா. அதுக்கு பேரே டேவிட் ஸ்லிங் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. தாவீதின் கவன் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. யாருடைய கவனு? வச்சிருக்கிறது பெரிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கோட சேர்ந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா பேர் என்ன பேர் வச்சிருக்காங்க? தாவீதின் கவன். கவன் பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நம்ம கவன்லாம் நம்ம பார்த்தது இல்லை. ஊர்ல நீங்க அட்லீஸ்ட் இப்படி இழுத்து விடுற கவனையாவது பார்த்திருக்கீங்களா? அது கண்டிப்பா பார்த்திருப்போம். நம்ம இங்க அடிப்போம், கல் இந்த பக்கம் போவோம், பார்த்திருக்கீங்களா? நம்ம விடுற கவன் அப்படித்தான் இருக்கும். நம்ம கோலியாத்த அடிக்கணுமா ரிவர்ஸ்ல இருந்து அடிக்கணும்.
எங்க போகுதுன்னு தெரியாது. ஆனா அந்த பெரிய அந்த சயின்டிபிக் டெக்னாலஜி செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? தாவீதின் கவன். ஏன்னா தாவீதின் கவன் இருந்தாதான் எது விழும்? கோலியாத்து விழ முடியும் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் அதை வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இங்க அழகா சொல்லுகிறார், தாவீதின் மூலமாய் 4 புறங்களிலும் இளைப்பாறுதலை தருவது கர்த்தருடைய கிருபை. உங்களுக்கு 4 புறமும் போராட்டம் இருக்கலாம், 4 புறமும் உங்களுக்கு நெருக்கம் வரலாம். ஆனா அந்த இரவில் ஒவ்வொரு நிமிடமும் சரி உங்களுக்கு உள்ள ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருக்கும். எந்த டென்ஷன் இருக்காது, எந்த ஆன்சைட்டி இருக்காது, எந்த விதமான நெருக்கங்கள் வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும். பக்கத்தில் இருக்கவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, என்னப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை, மலைப்பாம்பை முழுங்கின மாதிரி உட்கார்ந்துருக்கியே, அமைதியா உட்கார்ந்துருக்கியே. நம்ம ஊர்ல அப்படி சொல்லுவாங்க, அப்படிதானே? மலைப்பாம்பை முழுங்கின மாதிரி, மலைப்பாம்பு முழுங்கின மாதிரி. சாரி, மலைப்பாம்பை முழுங்க முடியாது, அது போய் எதையாவது ஒன்றை முழுங்குச்சுன்னா அமைதியா படுத்து கிடக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் KFC கொண்டு போய் கொடுத்தாலும் சாப்பிடாது, என்ன கொண்டு போய் கொடுத்தாலும் சாப்பிடாது. ஏன்னா வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது? முழுங்கியாச்சு, உள்ள இருக்குது. அது அமைதியா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும், அது செரிக்கிற வரைக்கும் அங்கேயே தான் உட்கார்ந்து கிடக்கும். அதுபோல எல்லா விஷயம் நமக்கு விரோதமா நடந்தாலும் இளைப்பாறுதலை தருகிற நல்ல ஆண்டவர். அதுதான் தாவீதுக்கு இருந்த பெரிய ஸ்ட்ரென்த். இப்ப ஆண்டவர் எதற்காய் நம்மளை உருவாக்கினாராம், ஏன் நம்மை ஏற்படுத்தினார்னு அவரே சொல்றாரு. அந்த யோவான் 15வது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. முதல் காரியம், நம்ம இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோமோ நம்ம தைரியமா சொல்ல முடியும், நாம் ஆண்டவரை அறிவதற்கு முன்பே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அதுதான் நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். வயிற்றுக்கு தெரியாம வந்துட்டனோ, இவர் சில பேர் யோசிச்சிருக்காங்க, பிரதர் இவரை தெரியாம கல்யாணம் பண்ணிட்டனோ, இல்ல இவர் தெரியாம இந்த வேலையில போய் சேர்ந்துட்டனோ, அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. நான் சொன்னேன், தெரியாம ஒண்ணு நடக்கிறது இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளை யார் தான் ஏற்படுத்துறார்? கர்த்தர் தான் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னமே காரியங்கள் எல்லாம் நடந்திருந்தாலும் நாம ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற ஆண்டவர். சரி, அதுக்கப்புறம் வாசிங்க. நீங்கள் எதை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் கொடுக்கத்தக்கதாக நாம என்ன செய்யணும்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும். இதுதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற முக்கியமான நோக்கம். கனி கொடுக்க, கனி கொண்டு வர. சொல்லுங்க பாப்போம், கனி கொடுக்க, கனி கொண்டு வர. அதுதான் ஆண்டவருடைய டு பியர் ஃப்ரூட் அண்ட் டு பிரிங் ஃப்ரூட். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம், நீங்க கனி கொடுக்கணும், நீங்க கனி கொண்டு வரணும். நம்ம சபை கரெக்டா டே ஃப்ரெஷ்க்கு முன்னால தான் இருக்கு. அங்க 1 கிலோ வாங்கிட்டு வந்துடலாமா? அப்படி நம்ம செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றார், கனி கொடுக்கிற ஜீவியமும் வேணும், கனி கொண்டு வருகிற ஜீவியமும் வேணும். இதை அவரே செய்து முடிக்க விரும்புகிறார். அதுக்கு தான் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம ஜீவியம் ஒருவேளை வறண்ட மரத்தை போல இருக்கலாம். நம்ம ஜீவியம் பிரதர் ஒரு கனியும் பார்க்க முடியல, லைஃப்ல ஒரு புதிய காரியங்களையும் பார்க்க முடியல. 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கை போகுது. ஏதோ நான் வர்றேன், நான் இங்க வர்றதுனால பிழைச்சிருக்கேன், அவ்வளவுதான். இல்லைன்னா எனக்கு இருக்கிற அழுத்தத்திற்கு நான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நீங்க வந்து போகிறவர்களாய் அல்ல, கனி கொடுத்து கனி கொண்டு வருகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. 3 வருஷம் கனி கொடுக்காத மரத்தையும் அந்த தோட்டக்காரன் எஜமானன் வெட்டணும்னு சொல்லும் பொழுது தோட்டக்காரன் போய் என்ன கேட்டாரு? இன்னொரு வருஷம் கொடுங்க, புது ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் போட்டு வெட்டி உரெல்லாம் போட்டு அந்த இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் எடுத்து கட்டாய கனியை உண்டாக்குவேன். அல்லேலூயா. கனி இதுவரைக்கும் கொடுக்க முடியாம இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொத்தி எரு போட்டு இந்த வருஷத்திலே கனி தருகிற கொண்டு வருகிற மரமாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் செய்ய. நாங்க ஊழியம் செய்கிற இடம் காசியிலிருந்து காட்மாண்டு வரைக்கும். காசி உத்தரப்பிரதேசத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாரணாசி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தொகுதி.
அதுக்கு பேர் தான் காசி. அந்த காசியிலிருந்து நேபாளினுடைய தலைநகர் காட்மாண்டு வரைக்கும் உள்ள பகுதிகளில் தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல நிர்வாண சாமியார்கள் உண்டு. அதற்கு பேர் அகோரிகள். அவங்க என்ன தெரியுமா சாப்பிடுவாங்க? அந்த கங்கை நதி கரையில பிணங்களை எரிப்பாங்க. ஏன்னா அங்க எரிச்சாதான் சொர்க்கம் போக முடியும் அவங்க நம்புறாங்க. அப்படி எரிக்கும் போது இந்த அகோரிகள் அந்த பக்கத்தில் உள்ள இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. வரிசையா எரிந்து கொண்டிருக்கிற பிணத்தை வெட்டி அதனுடைய கையவோ காலவோ ஒரு பீஸ் எடுத்து அப்படி சாப்பிடுவாங்க. அந்த நர மாமிசத்தை சாப்பிடக்கூடியவர்கள் அவங்க தான் அங்க முழு ஜனங்களையும் கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய சாமியார்கள் இவர்கள் எல்லாம் ஆளுகை செய்யக்கூடிய அளவிற்கு அவங்கள தான் எல்லாரும் நம்புறாங்க. அவங்க காலை தொட்டு தான் கும்பிடுவாங்க. முழு நிர்வாணத்துல தான் ஊரு சுத்துவாங்க. முழுக்க முழுக்க ஆண்டவரை குறித்து மிக குறைவாய் கேள்விப்பட்ட பகுதிகள். ஆனால் அந்த பகுதிகளிலும் கடந்த 10 மாதங்களில 22 சபைகளை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்ப கனி கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும். கனி கொண்டு வர முடியுமா முடியாதா? முடியும். சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், காலங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். தேவன் என்னை ஏற்படுத்தினதுனால நான் கனி கொடுப்பேன், நான் கனி கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. இப்ப வேகமா பார்க்க போறோம். 3-4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபித்து நாம முடிக்க இருக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 52வது அதிகாரம் அதுல 8வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்க போட்டி போட்டு வாசிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இத பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் வருது. திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த ஊர் பேர் எனக்கு உடனே ஞாபகம் வரல. அங்க ஒரு கன்வென்ஷனுக்கு நான் போயிருந்தேன். இப்படிதான் போட்டி போட்டு வாசிச்சாங்க. வாசிக்கும் போது நீதிமான் பனையை போல இருக்கிறான் அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு அக்கா நீதிமான் பானையை போல இருக்கிறான் அப்படின்னு வாசிச்சாங்க. நானும் அதான் சொன்னேன், நீதிமான் அந்த காலத்துல பனையை போல தான் இருக்கிறான், இப்ப எல்லாம் பானையை போல தான் இருக்கிறார்கள். நீங்க சரியா தான் வாசித்திருக்கிறீங்க. நீங்க ரொம்ப சந்தோஷம். நீங்க அப்படிதான் போட்டி போட்டு வாசிக்கணும். வெரி குட். 52வது அதிகாரம் 8வது வசனம் அழகா சொல்லுது, நானோ இப்போ இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது நானோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நிப்பாட்டி அப்ப வேற ஒருத்தன் யாரோ ஒருத்தன் இருக்கிறான், வேற ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் தாவீது என்ன சொல்றான்? நானோ. அப்ப அவனோ அங்க ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாரு? முந்தின வசனத்தை வாசிங்க. இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன்னுடைய தீவினையிலே பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ. பாத்தீங்களா? அப்ப அதுக்கு முன்னால ஒரு மனுஷன் கூட்டத்தை சொல்றாரு. அவன் எப்போது எதை நம்புவான்? செல்வ பெருக்கத்தை நம்புவான். பிரதர், இத்தனை கேடி கிடைச்சா போதும், அவ்வளவுதான், அதை மட்டும்தான் நம்புவான். கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கூட்டுகிறார், ஐஸ்வர்யத்தை தருகிறார், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. நிறைவை தருகிறார், சம்பூரணத்தை தருகிறார், அதுல ஒரு தவறும் இல்லை. ஆனால் தன்னுடைய செல்வ பெருக்கை நம்புவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை எதுல கிடையாது? செல்வ பெருக்கிலே கிடையாது. இங்க ஒரு கூட்டம் ஒருத்தன் சொல்றான், நான் செல்வ பெருக்கிலே இருக்கிறேன். தாவீது அவனை விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி, ஒரு அடி தூரம் தள்ளி வந்து சொல்லுகிறான், இவனோ இப்படி இருக்கிறான், நானோ தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப கேள்வி அது, இதை வச்சுதான் உங்களுக்கு நான் 3-4 காரியங்களை சொல்ல போகிறேன். பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன்னு சொல்றானே, எதற்காக? இந்த ஒலிவ மரம் எதை காண்பிக்கிறது? இந்த ஒலிவ மரம் இன்னொரு சங்கீதத்திலையும் வருகிறது. எந்த சங்கீதத்துல? நம்ம கல்யாணத்துல எல்லாம் எல்லாரும் வீட்டு கல்யாணத்திலையும் வாசிப்பாங்க. 128. நிறைய பேர் சொல்றாங்க கல்யாணத்துல சங்கீதம் எங்க பிரதர் ஞாபகம் இருக்கும்? நம்ம வேற ஏதாவது சிந்தனையில யோசிச்சுட்டு இருப்போம். அதுல 128வது சங்கீதத்துல நம்முடைய பிள்ளைகளும் அங்க பிள்ளைங்க மட்டும்தான் ஒலிவ மர கன்றுகள் அப்படின்னு போட்டு பார்த்தா அழகா கொடுத்துருக்குறாங்க. கன்று வரணும்னா அங்க என்ன இருக்கணும்?
வாழை கண்ணு வரணும்னா பக்கத்துல என்ன இருக்கணும்? வாழை மரம் இருக்கணும். அப்ப பிள்ளை ஒலிவ கன்றுனா நாம என்னவா இருந்திருக்கணும்? ஒலிவ மரமா இருந்தாதான் அது ஒலிவ கன்று வர முடியும். அப்ப இந்த ஒலிவ கன்று ஏன் தாவீது நிறைய உதாரணங்கள் அவன் சொல்லியிருக்கலாம். ஆனா நான் தேவ ஆலயத்திலே நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரம். ஏன் அப்படி சொன்னா, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அல்லது ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு, ஆண்டவருடைய சபைக்கு, ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து யார் இணைகிறார்களோ அவர்களை கர்த்தர் பச்சையான ஒலிவ மரத்தை போலதான் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவன் சொல்றான், ராஜாவின் அரண்மனையிலே நாட்டப்பட்ட ஒலிவ மரம் சொல்லல. எங்க நாட்டப்பட்ட ஒலிவ மரம்? தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரம். அப்போ நாம உலகத்துல எங்க போனாலும் நம்ம ஒலிவ மரமா மாற முடியாது. எங்க வந்தாதான் மாற முடியும்? கர்த்தருடைய சபை. இந்த சபைக்குள்ளே நம்ம வந்தாதான், எந்த சபைக்காக தேவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரோ, எந்த சபைக்காக அவர் மறுபடியும் வரப்போகிறாரோ, எந்த சபைக்கு நடுவில் அவர் உலாவுகிறாரோ, அந்த சபையில நாம இணைந்தாதான் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளா ஞானஸ்தானம் பெற்று அந்த ஐக்கியத்துக்கு நம்ம வர ஆரம்பிச்சாதான் நாம எப்படியா இருக்க முடியும்? பச்சையான ஒலிவ மரம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு பச்சையான ஒலிவ மரம் ஆயிட்டீங்க. அல்லேலூயா. ஆலிவ் ட்ரீ. வெரி குட். இந்த ஆலிவ் ட்ரீனுடைய 4 குணங்களை வேகமா பார்ப்போம். முதல் காரியம் பாருங்க, ஆண்டவர் எதை நமக்கு சொல்ல விரும்புகிறார், இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, நம்ம வாழ்க்கையில எதை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆதியாகமம் 8வது அதிகாரம், ஆதியாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த புறா சாயங்காலத்திலே அவனிடத்திலே, நோவாவினிடத்திலே வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா அறிந்தான். இப்போ நோவா கதை நமக்கு நல்லா தெரியும். நோவா அந்த பூமியில இருந்த பொழுது 40 நாட்கள் பெரிய மழை பெய்கிறது. முழு பூமியும் அது வெள்ளத்தினால மூடப்பட்டிருக்குது. நோவாவினுடைய பேழை மாத்திரம் மேல மிதந்துட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. எத்தனை வருஷம்? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறைய ஆரம்பிக்குது. தண்ணி இந்த 1 வருஷம் இருந்ததுனால பூமியில் இருந்த மரங்கள் எல்லாம் என்னவா ஆயிருக்கும்? அழுகி போயிருக்கும். ஒண்ணுமே இருக்காது. மரத்தை முழுக்க முழுக்க தண்ணியில நீங்க மரத்தினுடைய இலைகளை கொண்டு போய் அல்லது மரத்தை மூழ்க வச்சீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாம் அழுகி போயிடும். எல்லாம் அழுகி சிதைஞ்சு ஒண்ணுமே கிடையாது பூமியில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனா நோவா ஒரு புறாவை வெளியே விட்டு பார்க்கிறான். இந்த புறா போய் முதல்ல ஒரு கிளையை கொண்டு வருது. என்ன கிளையை கொண்டு வருது? ஒலிவ கிளையை கொண்டு வருது. யோசிச்சு பாத்தீங்களா? இது எதை சொல்லுதுன்னா, உலகம் முழுவதும் எல்லா மரங்களையும் ஒன்னாதான் ஆண்டவர் படைச்சாரு. அப்படிதானே? ஆதியாகமத்துல எல்லா மரத்தையும் ஒரே நாள்ல தானே படைச்சாரு? இல்லை, நான் ஒலிவ மரத்தை மாத்திரம் சாயந்தரம் 7:30 மணிக்கு படைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. ஒலிவ மரம் விசேஷமானதுனால அடுத்த நாள் நான் படைப்பேன் சொன்னாரா? இல்ல. எல்லா மரத்தை போலதான் ஒலிவ மரத்தையும் படைச்சாரு. எல்லா ஜனங்களை போலதான் நம்மையும் ஆண்டவர் உருவாக்குனாரு. ஆனா தேவ ஆலயத்திற்குள்ள நாம வரும்போது நாம எப்போதும் பச்சையா இருக்கிற ஒலிவ மரமா நாம இருப்போன்றதுக்கு இந்த வசனமே ஒரு நல்ல ஆதாரம். பூமி முழுவதும் மரங்கள் எல்லாம் அழுகி போச்சு. பூமி முழுவதும் வெள்ளம் மூடிச்சு. எல்லா மரங்களுக்கும் பாதிப்பு வந்துச்சு. எல்லா மரங்களும் அழுகி கிடக்குது. இன்னும் இலைகளை விடல. ஆனா ஒரே ஒரு மரம் மட்டும் அதனுடைய நடுவிலே பச்சை இலைகளை துளிர்த்து அது நின்றது. அதுதான் ஒலிவ மரம். அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய எல்லா அழிவுகளின் மத்தியிலும், எல்லா விதமான அழுத்தங்களின் மத்தியிலும் மற்ற மரங்கள் சிதைந்து போகலாம். தேவனுடைய ஆலயத்திலே நிற்கிற பச்சையான ஒலிவ மரம் அது துளிர்த்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆண்டவர் செஞ்ச பெரிய காரியம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். நீங்க சயின்ஸ் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் பாட்டனிஸ்ட் கிடையாது, அல்லது பாட்டனி என்னுடைய ஸ்பெஷாலிட்டி கிடையாது.
நான் அறுவை சிகிச்சையில சம்பந்தப்பட்டவன். ஆனா அந்த மரத்தை பத்தி நான் படிச்சு பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆலிவ் ட்ரீ, ஒலிவ மரம் 2000 வருஷம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் வாழுமா. எத்தனை வருஷம்? 2000 வருஷம். சில மரங்கள் 9000 வருஷம் வரைக்கும் வாழுமா. அந்த இஸ்ரவேலினுடைய வெளிப்புறத்துல கிடைக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணி, இது நதி ஓரத்துல வளருகிற மரம் அல்ல, பாலைவனத்துல இருக்கக்கூடிய மரங்கள், அங்கங்க இருக்கக்கூடிய மரம், பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகான மரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதனுடைய பச்சையான காரியங்கள் அந்த வனாந்தரத்தின் நடுவில் அது அழகு அதுக்கு கொடுக்கு. ஆனா இந்த மரம் அந்த இடத்துல எத்தனை வருஷம் இருக்குமா? 2000 வருஷத்துல இருந்து 9000 வருஷம் வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையிலும் 9000 வருஷம் வனாந்தரத்துல இருந்தாலும் ஜீவன் உள்ளதா இது நின்றுகிட்டு தான் இருக்கும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. கர்த்தர் நம்மளை, தாவீது சொன்னது எவ்வளவு உண்மை. நாம எங்க நாட்டப்பட்டாலும், நம்மளை சுற்றிலும் வனாந்தரங்கள் இருந்தாலும், நமக்கு மற்ற மரத்தை போல யாரு வந்து தண்ணி ஊத்தி பார்க்கிறதுக்கு ஆள் இல்லைனாலும், நம்முடைய மரத்தை பச்சையாய் வைத்து அதை காப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துல நாட்டப்படும் பொழுது பச்சையான ஒலிவ மரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். தேவனுடைய ஒரு பெரிய கிருபை. ஆனா இதோடு சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. சில பேர் நம்ம இதுல எப்படி இருந்தோம், சில பேர் இல்லை, நம்ம உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே. பவுல் அதை சொல்லுகிறார் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துல பவுல் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. கர்த்தர் ஒலிவ மரத்தை உண்டாக்கினது உண்மைதான். ஆனா அந்த ஒலிவ மரத்துல 2 விதமான ஒலிவ மரம் இருக்குது. எத்தனை விதமான ஒலிவ மரம்? 2 ஒலிவ மரம் இருக்குது. ஒரு ஒலிவ மரம் அதுவும் அதே கனி, 2 ஒலிவ மரமும் ஒரே மாதிரி கனிகளை தான் கொடுக்கும். 2 ஒலிவ மரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஆனா இந்த ஒலிவ மரம் அது நல்ல ஒலிவ மரம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு ஒலிவ மரத்துக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்க? காட்டு ஒலிவ மரம். காட்டு ஒலிவ மரம். இந்த மரம் நல்ல ஒலிவ மரத்தை காட்டிலையும் இது சின்னதா புதர போல இருக்கும். ரொம்ப அதிகமா கனி வராது. அதுல ஒரு 10 கனி வந்துச்சுன்னா இதுல எத்தனை தான் வரும்? 1 தான் வரும். அதுல நிறைய செழிப்பு இருந்ததுன்னா இதுல 1 தான் வரும். இதுவும் ஒலிவ மரம் தான். ஆனா இந்த ஒலிவ மரத்தை அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. 24வது வசனம். சுபாவத்தின்படி நாம் எங்க இருந்தோம்? நம்ம எல்லாருமே காட்டு ஒலிவ மரத்துல தான் நம்ம இருந்தோம். நம்மளை வெட்டி சுபாவத்திற்கு விரோதமாய் கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு வந்து ஒட்ட வச்சிருக்கிறாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம எப்படிப்பட்ட ஒலிவ மரம்? காட்டு ஒலிவ மரம். காட்டு ஒலிவ மரம்னா சேட்டை பண்ற ஆட்கள், சாதாரண ஆட்கள் இல்லை. சொன்னா உடனே கேட்க மாட்டோம். இதெல்லாம் யாரு? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க தான் பிரதர் கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்தீங்க, இப்ப நல்லா ஆயிட்டீங்க. முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னா கேட்கறது கிடையாது. எல்லா விஷயங்களையும் நம்ம ஜபம் பண்ணுனா தூங்கிடுவாங்க. பைபிள் வாசிக்கினா அப்பதான் கொட்டாவி வரும். ஆலயத்துக்கு வாங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை. விசுவாசம் விசுவாசம் ஆஃப் பில் கூட இருக்காது, ஆஃப் பில்ஸ் கூட அங்க இருக்காது. எல்லாம் நம்முடைய நிலைமை இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன மரமா இருந்தோம்? ஒலிவ மரம். ஆனா என்ன ஒலிவ மரம்? காட்டு ஒலிவ மரம். சபையில் இருக்கும்போது ஆள் அப்படி தெரியாது. வெளியில போன ரூமுக்கு போனதான் அது என்ன ஒலிவ, திடீர்னு காட்டு ஒலிவ மரமா மாறும். வீட்டுக்குள்ள போனோம்னா எப்படி மாறிடும்? காட்டு ஒலிவ மரமா மாறிடும் திடீர்னு. ஆனா அந்த காட்டு ஒலிவ மரத்தினுடைய கிளைய வெட்டி எதுல கொண்டு போய் சேர்த்தாரு? நல்ல ஒலிவ மரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. காட்டு ஒலிவ மரத்திலேயே நீ இருந்து வாழ் என்று சொல்லல. இல்ல, உன் வாழ்க்கையை நல்ல ஒலிவ மரத்தோட நான் ஒட்ட வைக்க போறேன்னு சொல்லி நம்மளை காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நல்ல ஒலிவ மரத்துக்கு கொண்டு வர்றதற்கு இயேசு கல்வாரி சிலுவை மரத்துல அவர் ஏறி எல்லாத்தையும் செஞ்சார். அல்லேலூயா. எப்படி ஒட்ட வச்சாரு? பா, உனக்காக சாபமான அந்த மரத்துல நான் ஏறுறேன், உன்னைய நல்ல மரமா மாத்தணும்.
நீ காட்டு ஒலிவ மரமாய் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை முடிந்துவிடும். ஆகவே உன்னை வெட்டி அதிலிருந்து எடுத்து, உன் குடும்பத்துல 10 கிளைகள் இருந்தது, நம்முடைய குடும்பத்துல 20 கிளைகள் இருந்தது. ஆனா எல்லா கிளைகளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒரு கிளையாகிய நம்மளை கொண்டு வந்து கர்த்தர் சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்கு கிடைக்காத வாய்ப்பு. இயேசுவை அறிவது சாதாரணமான காரியம் அல்ல. நாங்க ஊழியம் செய்கிற இடங்களில 0.03% தான் இயேசுவை அறிந்தவர்கள். ஒரு கிராமத்துல போய் ஹிந்தியில இயேசு மசி ஆப்சே பிரேம் கர்த்தாங்கன்னா, அவன் இயேசு மசின்னு மனசுல அவன் காதுல விழுந்திருக்குது. என்ன விழுந்திருக்குது? உஷா மிஷின் விழுந்திருக்கு. அவன் நேரம் எல்லாம் ஒரு 5-6 பேர் வந்தாங்க. பிரதர், இந்த தையல் மிஷின் எப்படி இருக்கணும்? தையல் மிஷினா? எந்த தையல் மிஷின்? இல்ல போன வாரம் உஷா மிஷின் கொண்டு வந்தாங்க, இப்ப நீங்க இயேசு மசின்னு சொல்றீங்க, இந்த மிஷின் எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவை என்னமா மாத்திட்டாங்க? தையல் மிஷினா யோசித்து இருக்கிறான். அவ்வளவுதான் இயேசுவை தெரியும். இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னா, நேபாள ஒருத்தர் சொன்னாரு, அதை முடிவெற்றவர். அவர் சொன்னாரு, அப்படி ஒருத்தர் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே. அவர் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமான்னு கேட்டா தெரியாத ஒரு சூழ்நிலை. வரலாற்றுல கூட படிக்காத ஒரு நாட்கள். ஆனா அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு காட்டு ஒலிவ மரத்திலிருந்து, நல்ல ஒலிவ மரத்துல சுபாவத்திற்கு விரோதமானது, ஆனால் தேவன் அதை நமக்காய் செய்தார். அப்படி ஒட்ட வைக்க முடியாது, அப்படி ஒட்ட வைக்க கூடாது, அப்படி ஒட்ட வைக்க வாய்ப்பில்லை. ஆனால் இயேசுவின் கல்வாரி சிலுவை மரம் என்னை ஒட்ட வச்சது. அது எனக்கு கிருபை செஞ்சது. அல்லேலூயா. அதுதான், அதனாலதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்குள்ள ஓடுறதுனால, இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா அந்த பலனும் நமக்குள்ள ஓடுறதுனால நித்திய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. இந்த மரத்துக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறதுனாலதான் வெள்ளம் மூடினாலும், வனாந்திரத்துல இருந்தாலும், 2000 வருஷம் ஆனாலும், 9000 வருஷம் ஆனாலும், கொஞ்சம் தண்ணி கொடுத்தாலும் அது பச்சையான மரமா நிற்கும். அல்லேலூயா. அதுதான் அதுக்குரிய கிருபை. இந்த ஜீவன், இந்த நித்திய ஜீவன் சிலுவை மரத்தின் மூலமா உள்ள வந்ததுனால இது எப்போதும் நிலைச்சு நிற்கும். பக்கத்துல கையை பிடிச்சோம். அதனால சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் உடனே சுருங்கிடக்கூடாது. நீங்க ஒண்ணு வேப்ப மரம் இல்லை, நீங்க ஒலிவ மரம். சில பேர் இன்னொரு மரம் பார்த்திருக்கீங்களா? நம்ம ஊர்ல இருக்கும், அதுக்கு பேர் என்ன? தொட்டா என்ன செய்யும்? எல்லாருக்கும் தெரியும். கையை பிடிச்சு சொல்லிருக்கேன், நீங்க அந்த செடி இல்ல. ஏன்னா பேரை சொன்னா கஷ்டமா இருக்கும். தொட்டா, நம்ம தொட்டா சினிங்கி கிடையாது, நம்ம ஒலிவ மரம். அல்லேலூயா. என்ன விஷயங்கள் நடக்கட்டும், தோல்வி வரட்டும், பிரச்சனை வரட்டும், எதிர்ப்புகள் வரட்டும், இழப்புகள் வரட்டும், என்ன சொல்லணும்? நான் யாரு? பச்சையான ஒலிவ மரம். வெள்ளம் வரும், என்னையும் மூடும். வெள்ளம் வரும், என்னையும் அது அழுத்தும். நானும் வனாந்தரத்துல தான் இருப்பேன், ஆனா எனக்குள்ள ஜீவன் போகாது. ஏற்ற நாட்களில, குறித்த நேரத்தில் என் தேவன் என்னை முளைக்க செய்வார், என்னை துளிர்க்க செய்வார், எனக்குரியதை அவர் செய்வார். இந்த விசுவாசம் எனக்குள்ள ஆழமா இருக்கணும். அதுக்காக தான் நம்மளை காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டி நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு கூட ஆண்டவர் இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த ஒலிவ மரத்தினுடைய காரியம் அது ஜீவன் மட்டுமல்ல. ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் உள்ள மைனர் ப்ராஃபட்ஸ், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்வாங்க, அதனுடைய 14வது அதிகாரம், அதுல 5, அது 6வது சிஸ்டர், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, பழைய ஏற்பாட்டில் 1059வது. ஏன் நான் வாசிக்கிறேன்னா, சில பேர் நான் முடிக்கிற வரைக்கும் தேடிட்டு இருப்பாங்க, ஓசியா எங்க போனா, ஆளையே காணுமேன்னு. நம்ம பைபிள்ல அவனை கண்டுபிடிக்க முடியலையேன்னு. 1059வது பக்கம். உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க, ஆனா உங்க பைபிளை பாருங்க. ஒரு தடவை இந்த ஓசியாவை பார்த்துட்டீங்கன்னா திரும்ப அதுக்கப்புறம், ஓ ஓசியா நீ இங்கதான் இருக்கிறியா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா நான் ஓசியான்னு சொல்லும் போது யாரோ அவர் பாவம் அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த ஓசியா அந்த புஸ்தகத்தை எடுத்து 14வது அதிகாரம் அதுல 6வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலினுடைய கிளைகள் ஓங்கி படரும், அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை
இங்க ஆண்டவர் 2 சொல்றாரு. ஒன்னு, அவனுடைய அலங்காரம் எப்படி இருக்கும், அவனுடைய வாசனை எப்படி இருக்கும். லெபனான் இன்னைக்கு சண்டை நடக்கக்கூடிய இடம், லெபனானுடைய வாசனையை போல அங்க இருக்குன்னு ஆண்டவர் சொல்றவரு. அலங்காரத்துக்கு எதை சொல்றாரு? ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரம் ஒருவேளை ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்காது, ரொம்ப அழகான அப்படி ஒரு பிளான்ட் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த ஒலிவ மரம் பெருசா வளர்ந்து கூட்டமா வளர்ந்து அது வனாந்திரத்தின் நடுவுல பச்சையா இருக்கும்போது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். ஆண்டவர் 2வது என்ன சொல்றாரு? ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் எல்லாரையும் அது அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அத போல என்னுடைய வாழ்க்கையின் உள்ளான பரிசுத்தம் அலங்காரமா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளும். நம்முடைய அலங்காரம் வெளியரங்கமான அலங்காரம் அல்ல. வெளியரங்கமான அழகை குறித்து வேதம் சொல்லவில்லை. அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. 40 வயசுக்கு அப்புறம் பிறகு எப்படி மாறதான செய்யும்? 40 வயசுக்கு அப்புறம் தினமும் நம்ம டை அடிச்சாதான் ஆளை கண்டுபிடிக்க முடியும். அதனால வயசு ஆக ஆக எல்லாம் மாறதான் செய்யும். அதனால வெளி அலங்காரத்தை குறித்து பைபிள் ரொம்ப சொல்லுவதில்லை. ஸ்தோத்திரம், கர்த்தர் தந்ததற்கு நன்றி. ஆனால் உள்ளான அலங்காரம், அந்த ஒலிவ மரத்தினுடைய மிகப்பெரிய காரியமே அதுதான். அதனுடைய வேர்களோ மற்றவைகளோ பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்காது, பெருசா இருக்கும், சின்ன சின்னதா இந்த பக்கம் அந்த பக்கம். ஆனால் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு அலங்காரமாய், எப்பொழுதும் பச்சையாய், it will have that greenish nature. அந்த அலங்காரம் எனக்குள்ள வேணும். இந்த அலங்காரம் எப்படி வரும்? 2 விஷயத்துல வரும். ஒன்னு, என்னுடைய உள்ளான பரிசுத்தம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய போராட்டம் அதுதான். வெளியரங்கமான பரிசுத்தம் ரொம்ப எளிது. வெளியரங்கமான பரிசுத்தம் எப்படி? நம்ம சர்ச்சுக்கு வரும்பொழுது ஆராதிப்பது, துதிப்பது, ஆண்டவர் நல்லவர்னு சொல்வது எல்லாம் எளிது. ஆனா நம்ம ரூமுக்கு போனதுக்கு அப்புறம், வேலைக்கு போனதுக்கு அப்புறம், எங்க இருந்தாலும் என் சிந்தனையிலே, என் இருதயத்திலே, என் எண்ணங்களிலே கர்த்தருடைய பரிசுத்தம் எங்க நிரம்பி இருக்குதோ அவங்க வாழ்க்கை அலங்காரமா இருக்கும். You will have the more beauty. நமக்கு தான் மிகப்பெரிய அலங்காரம் உண்டு. அல்லேலூயா. பேதுரு அழகா சொல்றார் பாருங்க. 1 பேதுரு அதனுடைய 3வது அதிகாரம், சாந்தமும் ஓ 3வது 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தலை முடியை பின்னி அணிந்து இது நம்ம கண்டிப்பா எல்லாரும் செய்வோம். அதனால கர்த்தர் வந்து நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது அப்படி நீங்க எடுத்துடாதீங்க. ஆண்டவர் உங்களை ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லல. நல்ல நீட்டா மாடஸ்டா நீங்க ட்ரெஸ் பண்ணுங்க, தவறே கிடையாது. ஆனா அதுலயே நம்முடைய நேரங்களை நம்ம அதிகமா கவனம் செலுத்தாம, அதை குறித்த கவலை கொள்ளாம அடுத்ததுல எங்க வரணும்? அழியாத அலங்கரிப்பு. இது எதையும் மாற்ற முடியாது. இந்த அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் சாந்தமான குணம். இயேசு கிறிஸ்துவ குறிச்சு பரலோகத்துல இயேசுவை பார்க்கும்போது சிங்காசனத்துக்கு நடுவுல அவர் வரும்போது எப்படி இருந்தாராம்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஆட்டுக்குட்டியை ஃபுல்லா பார்த்துருக்கோமோ இல்லையா? அப்பப்ப நம்ம மட்டனா சாப்பிட்டுட்டு இருப்போம். அதனால ஆட்டுக்குட்டியே கண்டிப்பா நமக்கு தெரியும். ஆட்டுக்குட்டியினுடைய சுபாவம் எப்படி இருக்கும்? என்னைக்காவது ஆட்டுக்குட்டி கோவப்பட்டு யாரையாவது கடிச்சிருக்கா? கடிச்சது இல்லை. கோவப்பட்டு கழுத மாதிரி ஒரு எத்து விட்டுருக்குதா? இல்லை, எதுவுமே செஞ்சது கிடையாது. இந்த ஆட்டுக்குட்டியினுடைய சுபாவம் அதை இழுத்துக்கிட்டு போவான். ஆட்டுக்குட்டி இழுத்துட்டு எங்க போவாங்க? பலி செலுத்துறதுக்கு போவாங்க, வெட்டுறதுக்கு போவாங்க. எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம். கோயில் கொடைக்கு கூட்டிட்டு போவோம், அப்படியே இழுத்துட்டு போவோம். நம்ம கூட அழகா வரும். அந்த கடைசி வெட்டுற வரைக்கும் கூட சத்தம் போடாது, வாயே திறக்காது ஆட்டுக்குட்டி. அதை நம்ம வெட்ட போறோம்னு அதுக்கு தெரியுமா தெரியலையா நமக்கு தெரியல. ஆனா நம்ம வளர்த்தவர் நம்மளை கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போனாலும் சரி, அந்த கழுத்துல பிடிச்சு இழுத்துட்டு போகும்போது அதுக்கு வலிக்க தான் செய்யும். ஆனாலும் அது எந்த சத்தமும் போடாது. இந்த சாந்தமுள்ள ஆவி நமக்குள்ள வந்துருச்சுன்னா
பரிசுத்தமும் வந்துருச்சுன்னா அந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளை அலங்கரிப்பை நம்முடைய இருதயத்தில் கொடுத்தோம். அல்லேலூயா. இதுதான் பெரிய அலங்காரம். மற்ற எல்லா அலங்காரங்களை காட்டிலும் இதுதான் உங்களை தேவனுடைய பார்வையில அழியாத அலங்காரம். ஒரு பக்கம் யோசேப்பு ஒரு நல்ல உதாரணம். தன்னுடைய வாழ்க்கையில கரைபடாம தன்னை பரிசுத்தத்துல காத்து கொண்டான். அதே போல தன்னுடைய சகோதரர்கள் வந்தபோது பழி வாங்கினானா? இல்ல, அழுதான். இவனை குழியில தூக்கி போட்டவங்க யாரு அழணும்? குழியில தூக்கி போட்டவங்க அழணுமா இல்ல குழியில விழுந்தவன் அழணுமா? குழியில விழுந்து இப்ப மேல வந்தாச்சு. அவர் தான் பிரதம மந்திரி. இப்போ உங்களை போட்டு ஊர்ல டார்ச்சர் பண்ண ஆளுங்க வந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் அந்த கம்பெனிக்கு முதலாளி. நம்ம என்னெல்லாம் செஞ்சிருப்போம்? அவனை கூப்பிட்டு ஹெச்ஆர்ட்ட சொல்லி அதை பண்ணு இதை பண்ணு, அவனை வரட்டி எடு, எல்லாம் நம்ம செய்யறதுக்கு, நம்ம நிறைய பழி வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனா தன்னை எல்லாரும் செஞ்சவங்க எல்லாம் முன்னாடி நிக்கிறாங்க. அவங்கள பழி வாங்குற பிரதம மந்திரியா இவன் நின்றுகிட்டு இருக்கிறான். இப்ப யார் அழணும்? தப்பு செஞ்சவங்க அழணுமா இல்ல தப்பு செய்யப்பட்டவன் அழணுமா? செஞ்சவங்க தான் அழணும். ஆனா யார் அழுகிறா? யோசேப்பு ஓன்னு அழுதான். பார்வோன் வீட்டாரெல்லாம் கேட்டான். சின்ன பிள்ளை மாதிரி அழுதான், ஏங்கி ஏங்கி அழுதான். அவன் பழி வாங்கவே இல்லை. கடைசி 50வது அதிகாரத்திலையும் சொன்னான், நான் உங்களை பழி வாங்குறதுக்கு இல்லப்பா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பட்சமா நான் பராமரிப்பேன், நான் ஒரு நாளும் பழி வாங்க மாட்டேன். பாத்தீங்களா? இதுதான் அலங்காரம். அல்லேலூயா. இதுதான் உள்ளத்தில் இருக்கு. அதுதான் நம்மளை கர்த்தர் ஒலிவ மரமா வச்சிருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்தத்தையும் சாந்த குணத்தையும் இந்த ரெண்டையும் உள்ளுக்குள்ள நம்ம வச்சிட்டோம்னா நம்முடைய அலங்காரங்கள் நிறைவாய் இருக்கும். மூணாவது வேகமா நம்ம பார்க்க போறோம். இந்த ஒலிவ மரம் முதலாவது அது நிலைத்து நிற்கக்கூடியது. இரண்டாவது அது அலங்காரம், பரிசுத்தத்தையும் சாந்த குணத்தையும் தனக்குள்ளே கொண்ட அலங்காரத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு அழகான மரம். மூணாவது நம்ம ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். மற்றவைகளை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம், அதனுடைய 4வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் இரண்டும் சர்வ லோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவனுடைய சமூகத்திலே அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அதுக்கு முந்தின வசனத்தை 12 வெளிப்படுத்தினல் 11 நாளையும் வாசித்தரலாம். வெளிப்படுத்தினல் 11:4 கரெக்ட் தான். 11:4 பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இந்த 2 ஒலிவ மரம் எப்பொழுதுமே ஆவியில நிறைஞ்சி ஆண்டவர் சமூகத்திற்கு முன்பாக நிற்கிற மரங்கள். ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய மரம்னா நான் இதை யோசிக்கிறேன், இந்த ரெண்டு ஒலிவ மரம் சொல்லக்கூடிய அந்த 2 சாட்சிகள் அல்லது புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி நாட்களிலே வாழ விரும்புகிற விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? ஆவியிலே நிறைந்தவர்களா, தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. யார் தேவ சமூகத்திலே அதிகமான நேரம் நிற்கிறாங்களோ அவங்க மனுஷனுக்கு முன்னால கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம என்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறதுக்கு நம்முடைய நேரங்களை குறைக்கிறோமோ, நம்முடைய இருதயங்களை திருப்புறதுக்கு நம்ம யோசிக்கிறோமோ, அப்பதான் நம்ம யாருக்கு முன்னாடி நிக்க வேண்டியிருக்குது? மனுஷனுக்கு முன்னால நிறைய நேரம் நிக்க வேண்டியிருக்கு. நீங்க ஆண்டவருக்கு முன்னால நீங்க நின்னு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆவியிலே ஜெபம் பண்ணி, அதுதான் நமக்கு இன்னைக்கு அதிகமான தேவை. ஆவியிலே நிறைந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னால நிக்கணும். யூதாவில் அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். யூதாவினுடைய நிருபம், வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தின நிருபம் 20வது வசனம் பாருங்க.
புதிய ஏற்பாட்டுல 333வது பக்கம். பிரியமானவர்களே, எதுல ஜெபம் பண்ணி? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இந்த 2 ஒலிவ மரமும் எண்ணெயினால நிறைஞ்சிருக்கும். இது நிறைஞ்சிருக்கும், ஆனா தேவ சமூகத்துக்கு முன்னால நிற்கும். அல்லேலூயா! எவ்வளவு ஆச்சரியமான காரியம். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னால நின்று நீங்க ஜெபிச்சுட்டு போங்க. வேலை செய்கிற இடத்துலயும் நல்ல ஞானத்தை கர்த்தர் தருவார், நல்ல தயவை கர்த்தர் கட்டளையிடுவார். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க சொன்னார், அப்படிதானே? ஆண்டவர் யாருக்கு சொன்னாரு? மோசேக்கு சொன்னார். ஆனா உருவாக்குனது யாரு? பெசலெயேல். யாரு? பெசலெயேல். அவனுக்கு தான் அவன் உருவாக்குனார். இப்போ நாம ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னா, மோசே இந்த காலத்துல இருந்திருந்தாருன்னா ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் போட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வாட்ஸ்அப்லயும் அனுப்பி கையிலையும் கொடுத்துருப்பாரு. பெசலெயேல் அதை பார்த்து பார்த்து அழகா செஞ்சிருவார். ஆனா மோசே இருந்த காலத்துல வாட்ஸ்அப் இருந்துச்சா? அதனாலதான் அவர் தப்பிச்சாரு. ஃபேஸ்புக் இருந்துச்சா? இல்ல, அதனாலதான் தப்பிச்சாரு. வாட்ஸ்அப் இல்லாததுனால வாட் இஸ் அப்ன்றத கரெக்டா பார்த்துக்கிட்டே இருந்தார். ஃபேஸ்புக் இல்லாததுனால இந்த புக்கை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால அவர் தப்பிச்சார். ரெண்டையும் நீங்க பயன்படுத்துங்க, ஆனா கவனமா பயன்படுத்துங்க. இப்போ எதுவுமே கிடையாது, பிரிண்ட் அவுட் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு. மோசே இன்ஜினியரிங் காலேஜ்ல முடிச்சுட்டு வந்திருக்கிறாரா? இல்ல. சிவில் இன்ஜினியரா? இல்ல. கார்பெண்டரா? அதுவும் இல்ல. தையல் டெய்லரா? அதுவும் இல்ல. ஆண்டவர் சொல்றார், மாதுளம்பழத்தை போல தொங்க விடவும், ரத்தாம்பரத்தை போல இருக்கணும், வளைய இங்க இருக்கணும், கேருபீன் இந்த பக்கம் இருக்கணும், இந்த பக்கம். 40 வருஷம் என்னதான் பண்ணிருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ்? ஆடு மேய்ச்சிருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆடு மேய்ச்ச ஆளுக்கு சூப்பர் டிசைன்ல ஒரு பில்டிங். இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆட்டு கொட்டகம் மட்டும்தான் தெரியும். 40 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சாரு, ஆனா 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? வெறும் ஆடு மேய்க்கிறது. அது யாருடைய ஆடு? மாமனார் ஆடு, வாடகை ஆடு, சொந்த ஆடு கூட கிடையாது. அந்த ஆட்டை மேய்ச்சவர் கையில ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்து ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் சொல்லிட்டாரு. மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்வதற்கு எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்பெக்ஷன் நடக்கும், தப்பு நடந்ததுன்னா கான்ட்ராக்ட் போச்சு. இவர் கீழே வரும்போது என்ன நடந்திருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும்? பெசலேல கூப்பிட்டு, எப்பா இப்படி சொல்லிட்டாருப்பா, ஒரு தடவை சொன்னா நம்ம மனசுல நின்றுமா? 10 தடவை சொன்னாலே நிக்க மாட்டேங்க. கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சொல்லுவோம், வெங்காயத்தை மட்டும் நம்ம விட்டுட்டு வந்திருப்போம். மறுபடியும் போய் அதை போய் வாங்க போவோம். என்னதுனால நமக்கு மறந்துடும். என்ன விஷயத்திற்காக சில பேர் கடைக்கு போவாங்க, பலசர கடைக்கு தான் போற வழியில பேசி 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 கடைசியில பார்த்தா முடிவெட்டுற கடையில முடிவெட்டிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பலசர கடைக்கே போயிருக்க மாட்டாங்க. அப்புறம் தான் ஞாபகம் வரும், கையில என்ன இருக்குது, பேக் கொண்டு போகலைன்னா வீட்டில் அடி தான் விடும், மறுபடி வா. நம்ம உடனே நிறைய விஷயங்களை மறந்துடுவோம். இங்க மோசேக்கு மலையில தான் ஆண்டவர் சொல்றாரு. ரெக்கார்ட் பண்ண முடியாது, நோட்ஸ் எழுத முடியாது, ஒன்னும் கிடையாது, ரொம்ப படிச்சவர் இல்லை. ஆனா எப்படி செய்ய வச்சார் தெரியுமா? யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் அங்க பாருங்க, அழகா 31வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கப்பா. சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் ஞானம், புத்தி, அறிவு பெசலேயேலுக்கு உண்டாக. மோசே ஒன்னே ஒண்ணுதான் ஜெபிச்சிருப்பான். ஏசப்பா இவ்வளவுலாம் ஞானம் இல்லை, கரெக்டாலாம் கட்ட முடியாது, 2.5 அடிக்கு பதிலாக 2 அடின்னு சொல்லிட்டேன்னா ஒரு மாதிரி கோணலாம் வந்துடும், என்ன செய்யறது, நீர் வேற காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியேன்னு சொல்லிட்டேரு, எப்படியாவது உதவி செய்கின்றாரு. ஆனா ஆண்டவர் பெசலேயேலுக்கு என்ன செஞ்சார்? ஒன்னே ஒண்ணுதான் செஞ்சார். எதை ஊத்துனாரு? எண்ணெயை ஊத்துனாரு. எதை ஊத்துனாரு? எண்ணெயை ஊத்துனாரு. அவனுக்கு முன்னால நிக்க வச்சாரு. அறிவு, ஞானம் எல்லாம் உள்ள டவுன்லோட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அனுதினமும், ஒரு நாள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுறதுல இல்ல, கர்த்தருடைய சமூகத்துல எப்போது நிக்கக்கூடிய இடம். நிறைஞ்ச எண்ணெய் அவருக்கு முன்னால நின்னுகிட்டே இருக்கணும். எப்பா நிறைஞ்சாச்சு, இன்னும் நிறையணும், இன்னும் நிறையணும், இன்னும் நிறையணும். அவருக்கு முன்பாய் நிற்கிறது தான் ஒலிவ மரம். அல்லேலூயா. ஒரு நேரம் நிறையிறது இல்லை, அதிலேயே நின்று நிறைந்து அவரை சார்ந்து இருக்கும் போது
பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வைப்பார். கடைசி ஒரு வசனத்தை வாசனம் முடிக்க போறோம். 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம். இந்த ஒலிவ மரம் 6வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 31வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 431வது பக்கம். சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களினால் இரட்டை கதவுகளை செய்தான். இதை யார்? 14வது வசனம், அதே அதிகாரம். அப்ப அந்த ஆலயத்தை கட்டும் போது விதவிதமான பொருட்களை பயன்படுத்துறான். கற்கள், கேதுரு மரங்கள், தேவதாரு மரங்கள், சேர்த்து வைத்த பொன், வெள்ளி எல்லாவற்றையும் உருவாக்குகிறான். கடைசியா வாசலை செய்யறதுக்கு மட்டும் எதை உருவாக்குறான்? ஒலிவ மரத்தை கொண்டு போய் வைக்கிறான். இந்த ஒலிவ மரம் இது அலங்காரமானது. இந்த ஒலிவ மரம் நிலைத்து நிற்கக்கூடியது. இந்த ஒலிவ மரம் ஆவியில நிறைஞ்சி தேவனுக்கு முன்னால நிற்கக்கூடியது. ஆனா இப்ப கடைசியா ஒலிவ மரத்திட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஒலிவ மரமே, ஒலிவ மரமே, தேவனுடைய ஆலயத்துல, ஊழியத்துல, அவருடைய ராஜ்யத்துல உன்னை நாங்க ஆல்டர்ல வைக்க முடியாது, உன்னை அலங்காரத்துல வைக்க முடியாது. ஆனா வெளியே இருக்கக்கூடிய கதவா இருக்கிறதுக்கு நீ ஆயத்தமா? ஒலிவ மரம் சொல்லல, நான் இவ்வளவு பெரிய மரம் 900 வருஷம் ஆனாலும் நிற்பேன், நாவியில நிறைஞ்சிருக்கிற ஆளு, என்னைய நீங்க புல்பீட்டா வைக்கிறதுக்கு பதிலாக எங்க வைக்கிறீங்க? வாசல யாராவது, அது அடிக்கடி அழுக்குப்படும், அதை திறந்து இழுக்கிற சின்ன பிள்ளைகள் கூட இழுத்துட்டு விடும், டம்முன்னு அடிக்கும். வீட்டிலேயே அதிகமா டேமேஜ் ஆகுறது எது? கதவு தான். அதுக்கு ஆயத்தமா? ஒலிவ மரம் சொல்லுச்சு, இதெல்லாம் கொடுத்தது அவர் தானே, அவருடைய ராஜ்யத்துல நிலை கதவாய் வாசலாய் இருப்பதற்கு நான் ஆயத்தம். கர்த்தர் உங்களை ஊழியத்துல, கர்த்தருடைய ராஜ்யத்துல, சுவிசேஷ பணியில நீங்க என்ன ரோலை பிளே பண்ண முடியுமோ, ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அதை செய்து முடித்த ஒலிவ மரமாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. இந்த ஒலிவ மரம் நிலைத்து நின்றதற்கு காரணம், இந்த ஒலிவ மரத்திற்குள் எண்ணெயை ஊற்றினதற்கு காரணம், இந்த ஒலிவ மரத்தை காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டி நல்ல ஒலிவ மரத்திலே இணைத்தது. இந்த ஒலிவ மரத்தை தேவனுக்கு பயன்படுகிற விதத்திலே, தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனமான விதத்திலே, கனி கொடுத்த ஒலிவ மரமே, நீ கனியை கொண்டு வருவதற்கு நீ பயன்பட ஆயத்தமா? ஒலிவ மரம் ஆனா ஆயத்தம். ஆலயத்துல பெரிய இடத்துல, அலங்காரமான இடத்துல இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஒரு வாசல் நிலையாய், வாசல் கதவாய், இரட்டை கதவாய் இருப்பதற்கு நான் ஆயத்தம். வெயிலும் மழையும் பனியும் அதுல படும், அடிகள் படும், பெரிய மதிப்பு இருக்காது, ஆனாலும் தேவ ஊழியத்தை செய்வதற்கு நான் ஆயத்தம். கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நான் ஆயத்தம். தேவ பணியை செய்து முடித்து ஆண்டவருக்கென்று காரியங்களை சாதிப்பதற்கு நான் ஆயத்தம். எங்களோடு கூட ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான அண்ணனுடைய காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். காட்மாண்டு பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அந்த இடத்துல ஜோசப்னு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அந்த அண்ணன் பழைய நேபாள் மிலிட்ரியில் வேலை பார்த்தவங்க, ஆனால் இப்போ மிலிட்ரியில் இல்லை. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறாங்க. ஏன் அவங்கள பற்றி சொல்கிறேன்னு தெரியுமா? அவங்களுக்கு 2 கையும் 2 காலும் கிடையாது. மிலிட்ரியில் இருக்கும்போது நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க காலில் இன்ஃபெக்ஷன் ஆகி முட்டுக்கு மேலே, எபோவ் நீ சொல்லுவாங்க, அந்த 2 முட்டுக்கு மேலே சர்ஜரி பண்ணி அது 2 காலையும் எடுத்துட்டாங்க. வேற வழி இல்லை. உயிரை காப்பாற்றுறதுக்கு அதுதான் செய்ய வேண்டிய கடமை. அதற்கு பிறகு 6 மாதம் அவரை வச்சிருந்தாங்க ஆர்மியில். அப்புறம் கம்பல்சரி விஆர்எஸ் கொடுத்து கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. யோசிச்சாரு, இதை வச்சு மனைவி, ஒரு பிள்ளை, எப்படி ஆகிலும் ஒரு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணி நம்ம வாழ்ந்துடலான்னு. ஆனால் ஒரு 6 மாசத்திற்கு உள்ள பணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. இவரால் பெரிய வீட்டில் இருக்க முடியல, சின்ன வீட்டுக்கு வாடகைக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய கட்டாயம். மனைவி முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளை ஒத்துழைக்க ஆயத்தமா இல்லை. தினந்தோறும் பிரச்சனையா இருக்கும். இவருக்கு ஒரே வருத்தமா இருக்கும்,
நான் கால் நல்லா இருக்கும்போது உங்களை எவ்வளவு அழகா வச்சிருந்தேன். இந்த கால் எடுத்த பிறகு என்னால முடிஞ்ச சில வருமானங்களை தான் என்னால கொண்டு வர முடிகிறது. ஆனா என்னை ஏன் இவ்வளவு வேதனைப்படுத்துறீங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா மனைவி ஆடம்பரமா வாழ்ந்து பழகுனதுனால, பிள்ளைங்க ஆடம்பரமா வாழ்ந்து பழகிறதுனால கேட்கறதுக்கு ஆயத்தமா இல்லை. ஒரு நாள் நைட்டு இவர் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது மனைவியும் இல்லை, பிள்ளை இல்லை, ஓடி போயிட்டாங்க. நைட்டோட நைட்டா ஓன்னு அழுதாரு. அவர் வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வீட்டில் இருந்த ஒரு விசுவாசி வந்து அவரை பார்த்து, ஏன் பிரதர் அழுகிறீங்க? அது வரைக்கும் இவர் ஆலயத்துக்கு ரொம்ப வரமாட்டாரு, வசனத்தை கேட்க மாட்டாரு, காரியங்களை சொல்லும் பொழுது புரிந்து கொள்ள மாட்டார். ஆனா இப்ப அழுதாரு. லைஃப்ல எப்படி ஆயிடுச்சு பிரதர், கவலைப்படாதீங்க சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணி நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி, அவருக்கு ஏற்கனவே அந்த பிளாஸ்டிக் ஆர்டிபிஷியல் லிம்பு கொடுத்துருந்தாங்க. அந்த லிம்பு வச்சுதான் அவரு கிரட்சை வச்சு நடப்பாரு. ஒரு 3 சக்கர சைக்கிள் மட்டும் வச்சிருந்தாரு. அவரை தேடி கண்டுபிடிச்சு பேட்டரி பைக்கை வாங்கி கொடுத்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான, இவர் கொஞ்சம் நல்லா ஃபுட்பால் விளையாடுவார், அதனால ஊனமுற்றோருக்கான கால்பந்து டீம்ல நேபாளில் அவரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பிரதர் முயற்சி பண்ணாரு. அது சக்சஸும் ஆச்சு. அங்க இருக்கிற கிரவுண்டுக்கு போவாரு, ட்ரைனிங் எடுப்பாங்க, கையில ஃபுட்பால் விளையாடுவாங்க. இவருக்கு மறுபடியும் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரை அறிந்தது ஒரு சந்தோஷம், வாழ்க்கையில மறுபடியும் துளிர்க்கிறது ஒரு சந்தோஷம். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அப்படி வரும்போது அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து ட்ரக்ஸ் கஞ்சா அடிச்சுட்டு அப்படியே படுத்து கிடந்த அந்த வாலிபர்களை பார்த்த பொழுது கர்த்தர் உள்ளத்துல பேசினாரு, ஒன்ன நான் ஒலிவ மரமா மறுபடி வச்சேன், இந்த ஜனங்களுக்கு நீ என்ன செய்ய போறேன்னு. இவருக்கு நான் என்ன ஆண்டவரை செய்ய முடியும், 2 காலும் கிடையாது, ஏதோ என்னுடைய சாப்பாட்டிற்கு மற்ற காரியங்களுக்கு என்னிடத்துல இருக்குது, இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? மறுபடியும் அவருக்குள்ள அந்த ரிங்காரம் ஓடிக்கொண்டே இருந்தது. வேதத்தை வாசிச்சாரு, ஜெபிச்சாரு. அடுத்த நாள் முடிவு பண்ணாரு, நண்பர்கிட்ட கேட்டாரு, டிராக்ஸ் இருக்குதா, புதிய ஏற்பாடு இருக்குதா? ஒரு பெரிய தோல் பையை எடுத்து அதில் உள்ள வைக்க சொன்னாரு. வச்சு அவருடைய வண்டியில போட்டாரு. ஏன்னு இல்ல நான் ஆண்டவரை பத்தி சொல்ல போறேன். காலையில போகும்போது ஒவ்வொரு இடத்துலயா போய் நின்று மெதுவா கொடுத்துட்டு போவாரு. கிரவுண்ட்ல விளையாண்டு முடிஞ்சு பிராக்டிஸ் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு சொல்வாரு. பக்கத்து கிராமங்களுக்கு அவர் போவாரு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த 2 கால்களும் இல்லாத நாட்களிலும், தனக்கு உதவியா யாரும் இல்லாத நாட்களிலும் இந்த காரியங்களை செஞ்சுட்டு வர்றாரு. அவரை நான் எங்க சந்திச்சேன்? ஒரு உபவாச கூட்டத்துல சந்திச்சேன். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த உபவாச கூட்டம் இருந்துச்சு. அந்த உபவாச கூட்டத்தினுடைய கடைசி செஷன் வரைக்கும் அந்த இருந்த இடத்த விட்டு அவர் நகலவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் முடிஞ்சு போகும்போது அப்பதான் நான் பார்க்கிறேன், அவருக்கு 2 கால்களும் முழங்காலுக்கு மேல அதுல வெட்டப்பட்டு, அதுல கால்கள் கிடையாது, ஆம்பிடேஷன். அதுக்கு சொன்னாரு கேட்டேன், இந்த ஜெபத்துக்கு எப்படி வந்தீங்க? இல்லை நான் கேள்விப்பட்டேன் நேபாளினுடைய ரட்சிப்புக்காக நீங்க 3 நாள் ஃபாஸ்டிங் வச்சிருக்கிறீங்கன்னு, இதுலயும் நான் கண்டிப்பா கலந்துக்கிற விரும்புறேன். என்னை பார்த்து கேட்டார், பிரதர் ஏதாவது விதத்துல நான் பிரயோஜனமா இருப்பேன்னா என்னை பயன்படுத்துங்க. இந்த வண்டியை வச்சு நான் கேட்டேன், உங்களை எப்படி நீங்க டிராவல் பண்ணுவீங்க? அவர் சொன்ன விஷயம் தான் எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. இந்த ஜெப கூட்டத்துக்கு நான் வர்றதுக்கு மலையினுடைய ஷார்ட்கட் ரோட் 80 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறார். நான் சொன்னேன், அது பயங்கர ஆபத்தானத. என்ன பிரதர், வாழ்க்கையே ஆபத்துல தானே கிடந்தது, கர்த்தர் தானே கொடுத்தாரு, அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரயோஜனமா. அவர் சொன்ன அதே வார்த்தை, இந்த வாசல்ல கிடக்கக்கூடிய மேட்டா இருக்கிறதுக்கு நான் கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரயோஜனப்படுவேன், என்னை பயன்படுத்துங்க. இன்றைக்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். இந்த ராத்திரியில தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒலிவ மரம், அது கனி கொடுக்கும், அது கனி கொண்டு வரும். தேவன் பச்சையான ஒலிவ மரமாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ராத்திரியில கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய ஜீவியம் உம்முடைய சமூகத்திலே அலங்காரமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு விருப்பமில்லாத அசுத்தங்கள் எல்லாம் அது மறையட்டும். எனக்குள் சாந்த சுபாவம் பெருகட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நிலைத்து நிற்கிற உள்ளான பலன், ஜீவன் எனக்குள் பலுகட்டும். எண்ணெயினால் என்னை நிரப்பும். கொடுத்த எண்ணெய், ஏதோ ஒரு நாள் பெற்றுக்கொண்ட எண்ணெய் போதாது சுவாமி. அனுதினமும் தேவ சன்னிதானத்திலே நின்று எண்ணெயின் மேல் எண்ணெயை நான் பெற்றுக்கொள்வதற்கு நிறைந்து வழிகிற அந்த எண்ணெய் எனக்குள் ஊற்றப்படணும். இந்த ராத்திரியில உம்முடைய ஆலயத்தில், உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு வாசலாகி அதை பிரயோஜனப்படுவதற்கு
உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடு. அழைத்தீரே அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. கர்த்தரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். எஜமானனே, காட்டு ஒலிவ மரமாகவே நான் இன்னமும் இருக்கிறேனே, என்னை நல்ல ஒலிவ மரமாய், நிலைத்து நிற்கிற ஒலிவ மரமாய், பயன்படுகிற ஒலிவ மரமாய், அலங்காரமான மரமாய் என்னை மாற்றும். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பட்டு போய் காய்ந்து போய் கனிகள் அற்று வாழ்ந்த வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரியிலே முடிவதாக. பச்சையான ஒலிவ மரங்களாய் எங்கள் பிள்ளைகள் எழும்புவார்களாக. அவர்களுக்குள் உம்முடைய எண்ணெயினால் நிரப்புவீராக. தேவ பிரசன்னமும் சுபாவமும் பெருகட்டும். எல்லா கிருபைகளினாலும் நிறைத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனின் அன்பும் குமாரன் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் தயவும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருந்து பச்சையான ஒலிவ மரத்தை போல அவருக்காய் பிரகாசிக்க உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.